நேற்றைய தினம் காங்கிரஸ் கமிட்டியின் கூட்டமானது நடைபெற்றது. இந்த நிலையில் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ராகுல் காந்தி அவர்கள் 48 தொகுதிகளில் இந்த வாக்கு திருட்டு நடைபெற்றிருப்பதாக அவர் கூறியதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாடு முழுவதிலும் ஒரு 48 தொகுதிகளில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக ராகுல் கூறியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலை நேற்று நடந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் ராகுல் காந்தி கூறியிருக்கிறாரு. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். வணக்கம். தொடர்ந்து இந்த வாக்கு திருட்டு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. நேற்றைய கூட்டத்தில் இது தொடர்பாக என்ன விவாதிக்கப்பட்டது, நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் முழுமையான விவரம் என்ன? வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி நாடு முழுவதும் 48 தொகுதிகளில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் நடைபெற்ற காங்கிரஸ் சார்பாக நடைபெற்ற கூட்டத்தில் இந்த ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக நேற்று நடந்த இந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் ராகுல் காந்தி இந்த விஷயம் குறித்து பேசுகிறதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. பெங்களூரு, சென்ட்ரல் உள்ளிட்ட 48 தொகுதிகளில் வாக்கு திருட்டு நடந்திருப்பதாகவும், இந்த 48 தொகுதிகளில் பட்டியலையும் விரைவில் வெளியிட இருப்பதாகவும், பாஜக எந்தெந்த இடத்துல எல்லாம் குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார்களோ அந்த இடத்துல எல்லாமே வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்னாகவே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளில் வாக்காளர் பட்டியல் நடைபெற்ற முறைகேடுகளையும் அவர் ஆதாரங்களோடு வெளியிட்டிருந்தார். பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கூட்டு சேர்ந்து இது போன்ற பெரிய மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார்.